வெல்கம் டு கஜா பிளாக். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி திருக்கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த பெரும்பேடு என்ற கிராமத்தில் தாங்க இருக்குது. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா மண்ணில் புதையுண்டு இருந்ததாகவும் பின்னர் வண்டிக்காரர் ஒருவர் கண்ணுக்கு சுயம்பாக வெளிப்பட்டதாகவும் வரலாறுங்க. நம்ம கோயிலுக்குள்ள போனதுமே பார்த்தீங்கன்னா பெரிய வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்த விருட்சம் இருக்குங்க. இங்க விநாயகர், அம்மன், சர்ப்பம் 3 பேரும் ஒரே சன்னதியா இங்க இருக்காங்கங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா அரச மரம் ஆணை குறிக்கும்னு சொல்லுவாங்க, வேப்ப மரம் பெண்ணை குறிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த அரச மரமும் வேப்ப மரமும் ஒரே இடத்துல இருக்கிறது தாங்க இங்க மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு தோஷங்கள் நீங்கவும், சொத்து பிரச்சனை தீரவும், திருமணம் ஆகாதவர்கள் இந்த கோயிலில் விநாயகர் சன்னதியில் விளக்கேற்றி வழிபட்டாங்கன்னா வேண்டுதல் நிறைவேறும் என்றது ஐதீகம். முத்துக்குமார சுவாமி கோவில் வளாகத்திலே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, துர்க்கை அம்மன், பிரம்மா, சண்டிகேஸ்வரர், சுந்தரேஸ்வரர், காலபைரவர் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கிறாருங்க. நம்ம கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய சன்னதியில் வேலை அமைச்சிருக்காங்கங்க. 6 அடி உயரத்தில் நம்ம மூலவர் முத்துக்குமார சுவாமி கிழக்க நோக்கி அமைஞ்சிருக்காருங்க. பிரம்மசாஸ்தா வடிவில் 4 கைகளுடன் அற்புதமாக காட்சியளிக்கிறாருங்க. பிரணவ மந்திரத்தை பிரம்மன் மறந்த காரணத்தினால அவரையும் முருகன் சிறைப்பிடிச்சிருக்காரு. அதனால பிரம்மன் படைக்கும் தொழிலையும் தடைபடக்கூடாதுன்னு சொல்லி முத்துக்குமார சுவாமி அந்த தொழிலையும் மேற்கொண்டு இருக்காருங்க. அப்படிப்பட்ட ஞான சொரூபமாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாருங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சிவன் சன்னதியும் இருக்குது. சிவனையும் தரிசனம் பண்ணிடலாம் வாங்க. இந்த ஆலயத்தில் அவருடன் வள்ளி மற்றும் தெய்வானை சற்று வித்தியாசமாக மாறுபட்ட நிலையில் காணப்படுவாங்கங்க. மூலவருக்கு இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா வள்ளி குரத்தி வடிவிலும், வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வானை ராஜ அலங்கார வடிவிலும் அருள்பாலிக்கிறாருங்க.